நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவர் அப்படியே செய்து முடிக்கவும் போகிறார். ஆமென். விசேஷமாக நம்முடைய இந்த 21 நாட்கள் ஜெபம் முடிந்த உடனே அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அந்த சங்கிலி உபவாச ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக நம்ம முயற்சி எடுத்து அதற்காக ஜெபித்து கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பாக அதுக்குரிய ஒரு சின்ன அட்வான்ஸை ஆண்டவர் செலுத்தும்படியாக செய்து அதற்கு பின்பாக ஒரு பெரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து இப்பொழுது அந்த ஃபைனல், அந்த கடைசி ஒரு தேவையில் இல்லைன்னா ஒரு முடிவில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள அந்த காரியங்கள் நமக்கு முடிவடைந்து கர்த்தர் அதை நம்மை சுதந்தரிக்க செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். அதனால இந்த கடைசியில் நம்ம ஒரு ஜெபத்தோட, ஒரு நல்ல சங்கிலி ஜெபத்தோட ஒற்றுமையாய் சபை மக்களும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் சேர்ந்து நம்ம ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதன் நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். அதனாலே ஒவ்வொரு குடும்பங்களும் வெறும் கணவன் மனைவி மட்டுமல்ல, குடும்பமாக எல்லாரும் ஊழியத்தை நேசிக்கிற, விசேஷமாய் சபை மக்கள் எல்லாருமே குடும்பத்தில் ஆளுக்கு 1 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுவும் இந்த விசை வீடுகளிலே இருந்து ஆன்லைனில் ரொம்ப தூரத்தில் வெளி பட்டணங்களிலே தேசங்களிலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆன்லைனில் அப்படி இருக்கிறவங்க அவங்க வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க. அவங்க நமக்கு அந்த நேரத்தை அவர்கள் தெரியப்படுத்துவார்கள். அப்போ ஆன்லைனில் இருக்கிறவர்கள் நீங்கள் எந்த நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்கிறதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திவிட்டால் நாங்கள் அதை கணக்கிலே வைத்திருப்போம். ஆனால் திருச்சபையிலே இருக்கிற மக்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இல்லாத எல்லாருமே சர்ச்சுக்கு வந்து நீங்கள் குடும்பமாக தனித்தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் நேரம் கிடைக்கிறது போல அம்மா ஒரு டைம் வரலாம், அப்பா ஒரு டைம் வரலாம், பிள்ளைங்க ஒவ்வொரு டைமும் வரலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்காக அந்த இடத்தினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்றை நம்ம முன்பக்கத்தில் இதுதான் நம்ம சுதந்திரிக்க போகிற இடம், இதில் என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றதை நம்ம முன்னாடி உங்களுக்கு கண் முன்னாடி பார்க்கறதற்காக நம்ம வச்சிருவோம். அதே மாதிரி ஒரு 100 இடங்களில், ஒரு 100 இடங்களில் வைக்க முடியாது, ஒரு 30 இடங்களிலே அந்த ஜெப குறிப்புகளையும் அந்த இடத்தினுடைய அந்த லே அவுட்டையும் பின் பண்ணி நாங்கள் வச்சிருப்போம். அப்புறம் உங்களுக்கு அட்டண்டன்ஸும் போடப்பட்டிருக்கோம். நீங்கள் அந்த ஜெப குறிப்பை எடுத்து ஜெபம் பண்ணி முடித்து அட்டண்டன்ஸ், ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா கடந்து போகலாம். காலையிலே சரியாக 5 மணிக்கு சர்ச்சு திறக்கும், இரவு 11 மணி வரைக்கும் திருச்சபை திறந்திருக்கும். ஸோ காலையில் 5 மணிலிருந்து 11 மணி வரை எவ்வளவு நேரம் வேண்டும் என்றாலும் நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் ஜெபிக்கலாம். ஆனால் வீட்டிலே இருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த மணி நேரத்தை வேண்டும் என்றாலும் தெரிந்து கொண்டு ஜெபிக்கலாம். டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷத்திலிருந்து ஒரு 7 நிமிஷம் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி அந்த வசனத்தை நம்முடைய கம்ஃபர்ட் யூடியூப் சேனல்ல சரியாக 5 மணிக்கு அது காலையில் 5 மணிக்கு அதை நாங்கள் அந்த அன்னைக்குரிய அந்த 60 நாட்களும் 60 வார்த்தைகளை ஒரு 7 நிமிஷம் ஷார்ட்டா, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு நான் பேசி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை காலையில் வீடுகளில் இருந்தோ அதை வாட்ச் பண்ணிட்டு அன்றைக்கு அந்த நாள் காரியத்தை வைத்து அந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்கள் அந்த 60 நாட்களும் நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். நான் நம்புகிறேன் அந்த இடத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் நம்மை நிரம்பி வழிய பண்ண போகிறார். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஆண்டவரே நாங்கள் அதில் இருக்கும்போது அப்படியே தொடச்சி எடுத்து அப்படியே பிச்சு போட்டு அப்படியே பத்தாம அப்படின்னு எல்லாம் இல்லாமல் நிரம்பி வழிஞ்சு அதில் வர்ற ஒரு மிச்சத்தை எடுத்து நாங்கள் அடிக்கல் நாட்டுறதற்கு நாங்கள் பயன்படுத்தணும். அதனால் அந்த அளவிற்கு கர்த்தரங்களை நிரம்பி வழிய பண்ணுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அதற்குரிய ஞானம், அதற்குள்ள கிருபை எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவாராக. அதனால் அந்த ஜெபத்தில் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்குங்க. ஆன்லைனில் ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்கள் இந்த டேட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆன்லைனில் இருக்கிறவர்கள் எப்படி இந்த ஜெபத்தில் எங்களோடு தொடர்பு கொள்கிறது என்கிறதை குறித்து உங்களுக்கு நான் வருகிற நாட்களில் ரொம்ப தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
சபையில் இருக்கிற மக்கள் நீங்கள் அந்த நேரங்களை எங்களுக்கு எழுதி கொடுங்கள். அதை நம்ம தொடர்ந்து ஆரம்பிப்போம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்கு கர்த்தர் செய்வாராக. ஆமென். விசேஷமாக நம்முடைய இந்த ஜெபத்திலே இந்த 21 நாள் ரொம்ப விசேஷமானது. ஏனென்றால் இதில் உள்ள ஒரு 3 நாட்களிலே தேவ செய்தி கொடுக்கும்படியாக வெளியிலிருந்து நல்ல தேவ மனிதர்கள் வருகிறார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மாலையிலே அந்த 14வது நாளுடைய அந்த ஃபினிஷிங், அந்த கடைசி அந்த செக்ஷனை வந்து நம்ம அருமையான பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் அவங்க வந்து அந்த செய்தியை கொடுக்க வர்றாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஒரு 6 o'clock வந்து அப்படி நல்லா ஜெபம் பண்ணிட்டுருங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் லைவாய் நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஒரு 6:30க்கு 6:30 மணிக்கு நம்ம அந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே கலந்து வருங்க. ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, வருகிற வாரம் நமக்கு இந்த 21 நாளினுடைய கடைசி வாரம். ஸோ இந்த கடைசி வாரம் மட்டும் அதிகாலையில் 5 மணிக்கு வச்சிருக்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் நிறைய பேர் 5 மணிக்கே நீங்கள் எங்களுக்கும் ஆரம்பிச்சிருங்க, நாங்கள் உங்களோடைய கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால ஆன்லைன்லையும் 5 o'clock ஆரம்பிக்க போகிறோம். சரியா? அதனால் இந்த ஒரு வாரம் மட்டும் தூங்காமல் கொஞ்சம் அதிகாலையிலே விழித்து நீங்கள் எங்களோடு ஆயத்தமாகுங்கள். அப்போது வருகிற ஒரு வாரம் அதிகாலை 5 மணி ஜெபம், சர்ச்சிலையும் அதே டைமும் ஆன்லைன்லையும் அதே டைமில் அந்த 1 வீக் திங்கக்கிழமையிலிருந்து நமக்கு ஆரம்பமாகும். எல்லாரும் கலந்து கொள்வோம். இதுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு ஊற்றுவாராக. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மேலும் நம்முடைய பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த செய்திக்கு போகிறதற்கு முன்பாக ஒரு தற்பரிசோதனை என்கிற ஒன்றை நம்ம வந்து கொஞ்சம் தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நம்ம கடந்து போவோம். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு வந்து நான் யோசித்த போது என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எல்லா இடத்திலையும் வெற்றி அடைய வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அட்ஜஸ்ட் பண்றதற்கு அப்படின்னா அதுல வந்து சமாளிக்கிறதற்கு ஒரு கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இருந்தாதான் என்னால பண்ண முடியும், இது இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், இது இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி வழி இருந்தா, இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கைகூடி வந்தா அவ்வளவுதான், நான் வந்து அதை கண்டிப்பாக நான் செய்வேன், அதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வாங்குவேன், எல்லாரை விட பெஸ்ட்டாக எனக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையலை அப்படின்னா நான் வந்து என்னுடைய விஷயத்தை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன், நான் 100% வந்து என்னுடைய விஷயத்தை நான் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தோல்வி. கவனிங்கள், நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிப்பீர்களானால், அவன் போத்திபாருடைய வீட்டிற்கு உள்ளே போகும்போது அவனுக்கு தகுந்தது மாதிரி எல்லாமே அங்க இல்லை. எல்லாமே அவனுடைய வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்துருச்சு, அவன் வீட்டில் இருக்கும்போது அப்பா வந்து அவன் பக்கத்தில் படுக்க வைப்பாரு. இப்போ போத்திபாருடைய வீட்டில் அவங்க அப்பா அவனை பக்கத்தில் படுக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவன் தனியாக தான் படுத்திருக்கணும். அதே போல அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது பல வர்ண அங்கி அப்படின்னா எல்லாரை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெஸ். ஆனா போத்திபாருடைய வீட்டுக்கு போகும்போது அப்படி அல்ல, அடிமையினுடைய வஸ்திரம். அப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போது எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் திரும்பி வரலாம். ஆனா போத்திபாருடைய வீட்டிலே அப்படி அல்ல. இந்த டைமுக்கு இந்த நேரத்துல பால் கறக்கணும்னா கறக்கணும், இந்த நேரத்துல பாத்திரம் விளக்கணும்னா விளக்கணும், இந்த நேரத்துல வீடு கூட்டணும்னா கூடணும். சோ அந்த செட்டப். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவன் எஜமானன் கண்டு அவனுடைய வீட்டினுடைய சகல பொறுப்பையும் கொடுத்தாராம். அப்போ நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்புக்கு அங்க எதுவுமே செட் ஆகல. அந்த கிளைமேட் அவனுக்கு செட் ஆகல, அந்த பாஷை அவனுக்கு செட் ஆகல, அந்த அட்மாஸ்பியர் அவனுக்கு செட் ஆகல, அந்த குடும்பம் அவனுக்கு செட் ஆகல. எல்லாமே எதிராக இருந்தாலும் நான் நம்புறேன், அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா அவன் பண்ணணும். இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே கேட்கணும், இந்த ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிராதீங்க. சில சகோதரிகளும் இருக்கிறாங்க, சில சகோதரர்களும் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிடணுங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க.
அவ்வளவுதான். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, என்ன வந்து நல்லா வச்சா நான் நல்லவன், என்ன நல்லா வைக்கலன்னா கேட்கல. நான் நல்ல ஆளுக்கு நல்ல ஆளு, கெட்ட ஆளுக்கு கெட்ட. கெட்ட ஆளுக்கும் நீங்க யாரா இருக்கணும்? வேதம் சொல்லுது தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ கெட்ட ஆளுக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கணும், நல்ல ஆளுக்கும் நம்ம யாராதான் இருக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனுக்குள்ள போனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு இருக்கிற அந்த மரியாதையை, தனக்கு இருக்கிற அந்த வெயிட்டை வந்து ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. சிலருக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வந்துடும் பாருங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மேனேஜர் என்ன பண்ணணும்னா எப்பவுமே அவங்கள வந்து நீ சூப்பரா பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ற அப்படின்னு என்கரேஜ் பண்ணா உடனே என் மேனேஜர் மாதிரி எதுவும் இல்லை, என் மேனேஜருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா அந்த மேனேஜர் வந்து எப்பவும் திட்டுற மேனேஜர், அந்த நான் எல்லாம் இவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன், எத்தனை நாள் இவங்க கூட குப்பை கொட்ட முடியும், நான் எல்லாம் இருக்க மாட்டேன், நான் வேற இடத்துல போவேன். நன்றாய் கவனிங்கள், இல்லவே இல்லை. வேலை ஸ்தலத்துல மேனேஜர் வித்தியாசமா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்க வித்தியாசமா இருக்கலாம், நீங்க நினைக்கிறது மாதிரி அட்மாஸ்பியர் இல்லாம இருக்கலாம். ஆனால் எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல எந்த காரியத்திற்காக போனார்களோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் நம்புறேன் கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கும். அந்த கிருபையை கேட்டு நீங்கள் மேற்கொள்ளணுமே தவிர உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த நெகட்டிவ் எண்ணம் வந்து வரவே கூடாது. அதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படி நான் நம்புறேன். இன்னைக்கு வரையும் சிலர் வந்து நிலைவரமா இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் நிலைவரப்படல, அவங்க ஏன் வந்து இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல ஸ்டாண்டர்டா வரல அப்படின்னா இப்படிதான். அவங்களுக்கு வந்து சூழ்நிலை எல்லாம் சரியா இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. பொதுவாக சொல்லுங்களேன், நான் ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, நம்முடைய வீட்டில் சிலருக்கு வந்து இந்த சுத்தமே இல்லைன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, படுத்து தூங்க முடியாது. எனக்கு தெரிந்த வந்து ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு அது ஒரு கொடுமையான வியாதி மாதிரி தான் நினைப்பேன். என்னன்னா அவருக்கு வந்து எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த டம்ளர் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இவர் எங்க இருந்தாலும் போய் அந்த இடத்துல வச்சிருவார். அவ்வளவுதான். அந்த டேபிள் மேல அது இருக்கணும்னா அங்க அப்படிதான் இருக்கணும். அது ஒருவேளை ஏதோ பிள்ளைங்க வந்து ஒரு 10-15 இடத்துல மாத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், எவ்வளவு டைம் ஆனாலும் அவருக்கு அந்த பொருளை அந்த இடத்துல வைக்காம அவருக்கு என்ன வராது, தூக்கமே வராது. சிலர் வந்து குப்பைக்கு மேலே படுத்துக்கு உறங்குறவங்க, அதையும் நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். சிலர் என்ன குப்பை கடந்தாலும் பாட்டு அதுக்கு மேலே உருண்டுட்டு எந்திரிச்சு போறவங்க இருக்காங்க. நம்ம அதுக்காக சுத்தம் இல்லாம இருங்க அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்களுடைய மைண்ட் செட்டை பாருங்க. இப்படி இல்லைன்னா என்னால முடியாதுங்க, என்னால முடியாதுங்க. நான் சொல்லுகிறேன், இப்போ வந்து இந்த மைக்ல பேசிட்டு இருக்கிறேன், திடீர்னு இந்த மைக் வந்து மக்கார் பண்ணுது. வந்து இந்த மாதம் 1ஆம் தேதிக்கு முந்தின 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி சர்வீஸில் நான் வந்து களைச்சு போய் வரேன். எங்க அப்படின்னா நாகர்கோயிலில் மீட்டிங். நாகர்கோயிலில் நைட்டு டிராவல், ஃபுல் நைட்டு டிராவல் பண்ணி கரெக்டாக ஒரு 4:45 மணி 4:30 மணிக்கு வீட்டுக்கு வரோம். வந்து அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிட்டு முகெல்லாம் கழுவிட்டு ரெடி ஆகிட்டு அவசர அவசரமாக இங்கே ஓடி வந்து அந்த மீட்டிங்கை ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரில, மைக்கு என்னென்னமோ பண்ணுது, அது வித்தியாசமா ஊழம் விடுது. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், ஒண்ணுமே ரெடி ஆகல. நான் ஒண்ணுமே காமிச்சிக்கல, உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு தெரியுது மைக் என்ன இல்லை, சரியில்லை. தொண்டை அப்படியே பிடிக்குது, கழுத்தை நெருக்குது. என்னடா பேச முடியுமா முடியாதான்னு. என் பேசுறது வந்து எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. நான் சரியா பேசுறதுனால அப்படி டயர்டு. ஏற்கனவே 3 நாள் மீட்டிங்கு, அவ்வளவு கஷ்டத்தோட வந்து, ஆனா ஒருத்தருக்குமே காமிக்கல எதுவுமே. அந்த 1.5 மணி நேரமும் பிரசங்கம் பண்ணி ஆராதனை நடத்தி முடிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆசீர்வாதம் போட்டு திரும்ப அவன் பக்கத்துல போனேன். என்னடா பண்ணி வச்சிருக்கிற, என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி போச்சுடா தொண்டை, நான் எப்படா பிரசங்கம் பண்றது அப்படின்னு அவன்கிட்ட போனேன். ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டு போனேன். என்னன்னே தெரிலப்பா அப்படின்ற. அப்போ அப்படி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் சரியா பண்ணல, வெயிட் பண்ணலாம். அப்போ என்னதான் இருந்தாலுமே வந்து
நீங்க அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி வர்றீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி இந்த கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு நாள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது நம்ம ஒரு கரெக்ஷன் பண்றது தப்பு இல்லை. ஆனா இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகாம நான் என்ன பண்ண மாட்டேன், பிரசங்கமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நின்னா வெறுமையா எல்லாமே வெறுமையா போவோம். அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. அப்போ இதே தான் உங்களுடைய வாழ்க்கையும். உங்களுக்கு பிடிச்சது மட்டும் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு இதெல்லாம் இல்லைன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, நான் நம்புறேன் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லைன்னா, அழகு இல்லை, முன்னேறணும்னு ஆசை இருக்கா, வளரணும்னு ஆசை இருக்குதா, ஒரு நல்ல ஒரு எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு வரணும்னு ஆசை இருக்குதா, எல்லாமே நமக்கு ஒழுங்கா எப்பவுமே அமையாது. ஆமேன் சொல்லுங்கள். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து டெவலப் பண்ணி ஒப்பு கொடுத்து அழகா நான் என்ன நோக்கத்திற்காக வந்தேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படி செஞ்சீங்கன்னா நான் நம்புறேன் உங்க கையினாலே சுற்றி இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப அழகாகும், சீராகும். ஆனா இல்ல எனக்கு பர்ஃபெக்ட் தான் வேணும் அப்படின்னா உங்களை ஜெபம் பண்ணி பரலோகம் தான் அனுப்பணும். ஆமேன் சொல்லுங்கள். எது சௌரியம் சொல்லுங்க, எது சௌரியம்? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாமா இல்ல போயிடலாமா? ஏன் அப்படின்னா அங்க மட்டும்தான் என்ன இல்லை, கஜகஜன்னெல்லாம் இருக்காது. ஏன்னா அங்க செய்யறவர் நேர்த்தியா செய்கிறவர். அதனதன் காலத்திலே சகல காரியத்தையும் எப்படி பண்றாராமா, நேர்த்தியா சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க கடவுது. அவர் ஒருத்தர் தான் ஒழுங்கா பண்ண முடியும். அதனால பரலோகம் போனா மட்டும்தான் செட்டப் எப்படி இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா உலகத்தில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா அப்படி என்ன செய்யாது. திருச்சபையே எடுத்துக்கொள்ளுங்கள், திருச்சபையிலே பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. இங்க வரும்போது நம்ம அப்பதான் அந்த விசுவாசியை தட்டி கொடுத்து காத்து, ஆண்டவரே ஒன்று ஆசீர்வதிப்பார், நீ சோர்ந்து போகாத வாங்க அப்படின்னு. குழந்தை பாக்கியம் இல்லாமலே ஒருத்தங்க வர்றாங்கன்னு வைங்களேன், நம்ம அந்த பிள்ளைக்கு என்கரேஜ் பண்ணி ஜெபம் பண்ணி சரிப்பா கவலைப்படாத ஆண்டவர் செய்வார் அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்புறோம். இங்கேருந்து வாசல்ல போறதுக்கு முன்னாடியே ஏன் உங்களோட கல்யாணமான எல்லாரும் குழந்தைய பெற்றெடுத்தாங்க, உனக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகுது. அது வரைக்கும் ஆவியில நிறைஞ்சு பிரசங்கம் பண்ணி அந்த ஆத்மாவை பூஸ்டப் பண்ணி கர்த்தர் எனக்கு செய்வாரா அப்படின்னு வாசப்படி பக்கத்துல போனாங்கன்னா அங்க ஒரு பிசாஸ் கூட்டி ஒரு அம்மாவுக்குள்ள கிரியை செய்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பிசாசு அப்போ வாயை திறந்து பேசும், என்ன உன் கூட கல்யாணமான எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு, உனக்கு மட்டும் இவ்வளோ லேட் ஆகுது, என்ன நடக்குதோ தெரியல உனக்கு, நீ நல்லா ஜெபம் பண்ண, நீ நல்லா ஏன் கேட்டாங்களா உங்கள்கிட்ட சொன்னாங்களா உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை, ஜெபம் பண்ணீங்களா, உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறப்பா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு, இதோட போக வேண்டியதானே. அதுல அவளுக்கு ஆயிடுச்சு, இவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, இவளுக்கு பண்ணிச்சு, உனக்கு மட்டும் பிறக்கல. இது உடனே நம்ம ஆட்களுக்கு என்னன்னு தெரியுமா, மூட் ஆஃப். அவ்வளோதான். அன்னைக்கு முழுக்க ஏன் மூட் ஆஃபா இருக்கீங்க, பாஸ்டர் நல்லா தானே பிரசங்கம் பண்ணாரு, இல்லை முடிச்சுட்டு வந்தவொன்னே ஒரு அம்மா செருப்பு போடும்போது பேசிடுச்சு, அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அம்மா ஒரு அம்மா நமக்கு அப்படி பேசினதுக்காகவே நம்ம இருதயம் உடைஞ்சு போனா, அது வாரம் இந்த மாதிரி ஒரு அம்மா பேசும், அப்ப வாரம் நீங்க உடைஞ்சு போவீங்களா? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, வாரம் அந்த மாதிரி ஒரு அம்மா பேசினா நீங்க வாரம் இப்ப உடைஞ்சு போவீங்களா சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்களும் நீங்க துக்கத்தோட தான் இருப்பீங்க, சந்தோஷமே இருக்காது உங்களுக்கு. இல்ல நீங்க எதிர்பார்த்த அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களால மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, இல்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது. இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா இடத்துலையும் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் சரியாய் அமையாது. இருக்கிறதுல வச்சு நீங்க என்ன காரியத்தை கொண்டு போனீங்களோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவருடைய கரம் உங்களோட அவரிவிதமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். உங்களுடைய மனதில் நினைக்கிற காரியத்தை கர்த்தரே கைகூட வர பண்ணுவார். எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி கர்த்தாவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லுங்கள். எனக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல எல்லாரும் கேளுங்க. அப்பா எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேளுங்க. சொல்லுங்க, ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, ராஜா எனக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே,
நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஒத்துக்கணும் ஆண்டவரே. எனக்கு எல்லா எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க. அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி செட்டப் இருக்கும். அதே இது கணவனார் வீட்டில் போகும்போது இன்னொரு மாதிரி செட்டப் இருக்கும். அதே இது வேலைக்கு போகும்போது இன்னொரு செட்டப் இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது ஒரு மாதிரி செட்டப், இன்னொரு இடத்துல வேலைக்கு போகும்போது இன்னொரு செட்டப்பு. அதே மாதிரி படிக்கிற இடத்துல ஒரு இடத்துல படிக்கும்போது ஒரு செட்டப்பு, இன்னொரு ஸ்கூல் மாறி படிக்கும்போது ஒரு செட்டப்பு. எல்லா இடங்களிலையுமே ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும்னா, சரி ஓகே பரவாயில்ல ஆண்டவர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவரே, எதிர்னாலும் நான் என்ன பண்றேன்னா அந்த இடத்துல இருந்து உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் செய்து முடிப்பேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக நன்றி. நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க தரப்போகிறதற்காய் எனக்கு பிடித்ததை மட்டுமல்ல ஆண்டவரே, எனக்கு பிடிக்காத இடத்துல கூட நான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. அதைத்தான் நான் தலைவி என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் நான் நினைக்கிறேன். கர்த்தரதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீது ஒரு நாட்களிலே ராஜாவுனுடைய அரண்மனையிலே அவன் இருந்தான். இன்னொரு நாள் சிங்கக்கபிலே இருந்தான். இன்னொரு நாள் எதிரியினுடைய இடத்துல போய் வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாயில நுர தள்ளிருச்சாம. எப்படி? அவன் சவுலினாலே துரத்தப்பட்டு அந்நிய நாட்டு ராஜாவினிடத்துல போகும்போது அவனுடைய வாயில எனக்கு அந்த விஷயம்தான் என்னால ஜீரணிக்கவே முடியல. பாருங்களேன். ஒரு தாவீது அப்படின்றவன் யாருன்னா கிங் அப்படின்னா ஒரு நாள் அங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஹீரோவா இருந்தது யாரு? தாவீது தான் ஹீரோவா இருந்தாரு. நான் நம்புறேன். இன்னைக்கு எல்லாம் நிறைய பசங்க டிஷர்ட்லையும் பனியன்லையும் டிஷர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் அவங்களுடைய போட்டோ எல்லாம் போடுவாங்க பாருங்களேன். அன்னைக்கு ஒருவேளை டிஷர்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஷர்ட்ல யாருடைய போட்டோ தான் இருந்திருக்கும்? தாவீது அப்படியே ஒரு கவனு கல்லை வச்சு நிக்கிறது மாதிரி அப்படிதான் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் நிறைய பேர் அன்னைக்கு போன் இருந்துச்சுன்னா வால்பேப்பர்ல அப்படிதான் வச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா கோலியாத் அவ்வளவு பெரிய ஆளு, யாருமே அடிக்க முடியல. ஆனா இவன் போய் ஒரு கூழாங்கல்லாம் என்ன பண்ண அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான் பாருங்க. அவ்வளவு அதான் அங்க இருக்கிற எருசலேம் குமாரத்திகளுக்கே வாயை என்ன பண்ண முடியல, சும்மா அடக்கி இருக்க முடியல. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு அப்படியே முறையா பாடினாங்களாம். அவ்வளவு ஒரு பெரிய பராக்கிரமசாலின்னு ஒரு நாள் பேர் வாங்கினவன் இப்ப திடீர்னு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணானாமா, வாயில நுர தள்ளுனது மாதிரி நடிச்சானாமா. எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தா ஆண்டவரை எப்படி நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள். சில இடத்துல ஆண்டவர் எட்டாத உச்சத்துல கொண்டு வைப்பாரு, சில இடத்துல நம்மளை தர மட்டும் தாழ்த்துவாரு. உச்சத்துல கொண்டு போகும்போதும் ஆமா ஒத்துக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பெருமை வரக்கூடாது. தாழ்மையில போகும்போதும் கர்த்தரை கேள்வியே கேட்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். உச்சத்துல போகும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அல்லே லூயா அல்லே லூயா, ஆண்டவரே உங்களை மாதிரி யார் அப்படின்னு கீழே கொண்டு வரும்போது நீங்க ஏன் ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க, எடுக்க வேண்டியது தானே, நான் உனக்கு ஏன் பாரமா இருக்கிறேன், நீங்க என்ன இப்படி நடத்தலாமா, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், எனக்கெல்லாம் இப்படி செய்யலாமா நீங்க அப்படின்னு நம்ம திட்டிட்டு உட்காந்துருக்கோம். அந்த நுர தள்ளும் போது அங்க இருக்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவனை ஏன் என்கிட்ட காமிக்கிறீங்க, ஏடா ஒரு வாயில நுர தள்ளி இப்படி கிடக்குறான், இவனை போய் தாவீதுன்றீங்களே, தூக்கிட்டு போங்கடா, இவனை இந்த பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்கன்றான். அப்படின்னா அந்த நாட்டினுடைய ராஜா இவன் தாவீதுன்னு என்ன பண்ணல, சுத்தமா நம்பலங்க, ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்பலங்க. தூக்கிட்டு போங்கடா இவனை, பைத்தியக்காரனை தூக்கிட்டு போங்கன்னு அவங்க அந்த பைத்தியக்காரன் நினைச்சு தூக்கி போய் வெளியே போடுறாங்க. இவன் அப்படான்னு சொல்லிட்டு வாயை தொடச்சிட்டு கலந்துறான். பரவாயில்ல, உயிர் தப்பிச்சதே போதுண்டா அப்படின்ட்டு ஓடுறான் பாருங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வருது பாருங்க. ஆனா ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்கல. அப்ப எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுசரிச்சு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும். எல்லா சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சொல்லுங்க, ஒரு 5-6 டைம் சொல்லுங்க, மனரம்யமா. இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுறாரு. சகோதரனே, உனக்காக தான் பேசுறாரு. சகோதரியே, உனக்காக தான் பேசுறாரு. நீ மனரம்யமா இரு. நான் ஒரு நாள் உன்னை உயர்த்துவேன். நான் ஒரு நாள் உன்னை அங்கீகரிப்பேன். உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். இந்த சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில நீ கடந்து வந்த சூழ்நிலை இந்த மாதிரி இல்லை. நீ இப்பொழுது கடந்து போற சூழ்நிலை நீ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நீ விரும்பாத ஒரு சூழ்நிலை, உனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த சூழ்நிலை, ஹல்லேலூயா, என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி வாழ்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி உண்டு, உங்களுக்கு வெற்றி உண்டு. நான் நம்புறேன். தீர்க்க தரிசனமா சொல்றேன் பாருங்களேன். நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க தெரியுமா? யாரெல்லாம் ரொம்ப நல்லா வர போறீங்க தெரியுமா? யாரெல்லாம் தலைவன் தலைவி ஆக போறீங்க தெரியுமா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு அட்ஜஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்க தலை உயரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஆசைப்படுற சூழ்நிலை ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் கொடுக்கறத என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி, பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு இந்த இடம் நாளைக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்கள். வேதத்தை திறந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கு இந்த 13வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இன்று கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 21வது சங்கீதத்திலே 21வது அதிகாரம் ஆதியாகமம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 13வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் இனி செய்கிற காரியத்திலே மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் மனசிலே நினைக்கிற அந்த காரியத்திலே ஹல்லேலூயா, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பண்ணுகிற பிரயாணத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ செய்கிற வேலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலையும் நான் உன்னோடு கூட. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் பல இடங்களிலே மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை யாரால வருது அப்படின்னு சொன்னா, அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும். அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா, ஒரு நாள் இவர்களுக்கு விரோதமானவர்கள், ஒரு நாள் இவர்களை எதிர்த்தார்கள். அப்படின்னா அந்நியர்கள்.
மற்ற மனிதர்கள் இவர்களோடு சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு விரோதமானவர்கள், அவர்களுக்கு வித்தியாசமானவர்கள். ஆனா அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன் உங்க சொந்தக்காரங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது, உங்க மேனேஜருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ செய்கிற எல்லாவற்றை பார்க்கும்போது கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்ல போகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே, அதை கர்த்தர் நினைக்கிறதுனாலே, கர்த்தர் அதை பெருக பண்ணுகிறதுனாலே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை காண போகிறார்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனே அப்படிதான். கேரார் மேய்ப்பர் அந்த துறவு அந்த தண்ணீர் தங்களுடையது என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கில் வாக்குவாதம் பண்ணினார்கள், சித்னாவில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ரகபோத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார், ஆண்டவர் அங்கே பெருக பண்ணினார். என்னதான் இவனை எவ்வளவு வித்தியாசமா இவனை நடத்தினாலும் அவ்வளவுதான், இவன் நமக்கு செட் ஆகலையே, இவன் நல்லா இருக்கிறானே, அவனை கர்த்தர் ரகபோத்திலே ஆசீர்வதிக்கிறதை கண்டு அவனை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், தள்ளினவர்கள் என்ன வந்து சொன்னாங்கன்னா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை, இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே ஒரு கூட்டம் உங்களிடத்துல வந்து சொல்ல போகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள், ஹல்லேலூயா, உன்னுடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கினவர்கள் சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா, உன் துறவை தூர்த்து போட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உனக்கு விரோதமாய் பகையாயி, உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உன் கூட வேலை செய்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா, உங்க பார்ட்னர் சொல்ல போறாங்க. ஆமென், உங்கள் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கையை உயர்த்தி எல்லாரும் ஒன்று சொல்லுவோம். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். ராஜாவே, ராஜாவே, என்னுடைய ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தை நிஜமானதானால் இது உம்முடைய வார்த்தையா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் நம்புகிறேன், வெகு சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தையை என் காதுகள் கேட்கணும். சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்க இந்த காரியத்தை சொல்ல போறாங்க. உங்க வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்க போகிறது, ஒரு சந்தோஷம் உங்களுடைய வீட்டிலே உண்டாக போகிறது, ஒரு பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட போகிறது, ஒரு ஊழிய அழைப்பு உங்களுக்கு வரப்போகிறது, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாள் வரப்போகிறது, கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற நாள் வரப்போகிறது. அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நான் நம்புறேன், விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்து நிறுத்துவார். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஒருவேளை நிற்கிறதற்கு கூட பலன் இல்லாமல் தள்ளாடுன ஒரு சூழ்நிலையில் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பாஸ்டர், நான் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு என்னமோ இருளாகவே இருக்குது என் வாழ்க்கை, நான் என்ன பண்ண போகிறேன், நான் செய்கிற காரியமெல்லாம் தோல்வியாக போகுது, நான் செய்கிற காரியம் எல்லாம் நஷ்டமாக வந்துருச்சு, எனக்கு ஒன்றுமே வாய்க்கலை. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ செய்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது கர்த்தர் உம்முடனே கூட இருக்கிறார் என்று அந்நியர்கள் தேவனுடைய மனுஷனை பார்த்து சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கும் சொல்லப்படுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ரொம்ப அழகாய் கர்த்தர் சில காரியத்தை குறித்து பேசினார். 26ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே நம்ம 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த
தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீங்கள் அப்படியே 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 2வது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்குனுடைய வாழ்க்கைக்கு வரப்போறோம். இந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் அப்படின்னு அவனுக்கு எதிரியானவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை கண்டோம் அப்படின்னு. அப்போ இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பதற்கு மிக அவசியமான ஒன்று இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு நீ என்ன பண்ணாத, போகாத, நீ இங்கே தரித்திரு. பொதுவாக பாத்தீங்கன்னா முன்னாடி காலங்கள்ல நிறைய பஞ்சங்கள் உண்டானது. இந்த பஞ்ச கால நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. அப்போ அந்த பஞ்சத்திலிருந்து நிறைய பேர் கோயம்புத்தூர், நிறைய பேர் சென்னை அப்படின்ற இடத்துக்கெல்லாம் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையில் கூட பஞ்சங்கள் வரும்போது ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார்கள். சரி, அதெல்லாம் உங்களுக்கு விட்டுருங்க. இப்போ கடந்த நாட்களில் இந்த கொரோனா வந்துச்சு பாருங்களேன். இந்த கொரோனா வரும்போது நிறைய பேருக்கு அந்த பண பற்றாக்குறை, அந்த பஞ்சம் மாதிரி வந்த உடனே எல்லாருமே அவர்களுடைய ஊருக்கு திரும்பிட்டாங்க. அங்க பெங்களூர், இன்னும் பெரிய பெரிய மும்பை, இன்னும் வெளியே நிறைய இடங்களில் இருக்கிறவர்கள் அங்கிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விவசாய பூமிக்கு வந்தாங்க. விவசாய பூமிக்கு ஒரு வாழை ஷெட்டு போட்டுட்டு அங்கேயே விவசாயம் பண்ணி அங்கேயே படுத்து தூங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கொரோனா டைம்ல. அப்போ ஒரு பஞ்சகாலம், ஒரு கஷ்ட காலம் வரும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு இல்லைன்னா எந்த இடத்துல ஆகாரம் கிடைக்குமோ அந்த இடத்திற்கு போவது வழக்கம். அப்போ முன்னாடி காலங்கள்ல எல்லாம் எதுல பஞ்ச காலத்துல எங்க சாப்பாடு உண்டா இருந்துச்சுன்னா இந்த எகிப்து தேசத்துல மட்டும் எப்பவும் சாப்பாடு கிடைச்சிடும். நீங்கள் எகிப்தினுடைய அந்த ராஜா, நீங்க யோசேப்பு போனதுக்கு அப்புறம் ஒரு பஞ்சகாலம் வரும் பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் 70 பேர் எகிப்திற்கு போவாங்க பஞ்சத்திற்கு, தங்களுக்கு ஆகாரம் கிடைப்பதற்காக. அப்போ ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வரும்போது அவன் ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட்றதுக்கு எகிப்திற்கு போறான். அப்போ இந்த இடத்துலயும் இந்த ஈசாக்குக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, சரி இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், நம்ம அந்த எகிப்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ போகாத, இங்கேயே நீ என்ன பண்ணு, தரித்திரு, நான் உன்னை இங்கேயே ஆசீர்வதிப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில இடங்களை விட்டு நீங்க அவ்வளவு சீக்கிரமா நீங்க போயிடவே கூடாது. நஷ்டம் வர்றதை பார்த்து, சோதனை வர்றதை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, இல்லைன்னா அவமானங்களை பார்த்து, நமக்கு ஒரு பொதுவாக பிசாசானவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல உங்களை அங்கிருந்து பறிக்கிறதற்கு, அங்கிருந்து பிடுங்குவதற்கு ரொம்ப முயற்சி எடுப்பான். உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பான், உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருப்பான். நீங்க அங்க இருக்கக்கூடாது. அது குடும்பமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, சில இடங்களிலே ஆண்டவர் உங்களை அமர பண்ணும் போது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்வளவு சோதனையானாலும் நீங்கள் சகித்து இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க இந்த வார்த்தையை எங்க வாசிக்க முடியும்னா, நீங்க ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி
எழுந்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்றும் அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று. கவனிங்க, முதலாவதாக நம்பர் 1, நீங்கள் தரித்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்திலே நீங்கள் அடங்கி இருப்பீர்களே ஆனால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், சிறிது காலத்திலேயே இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.